2025-26 பட்ஜெட் தாக்கல் நேற்றைய தினம் முடிவடைந்திருக்கிற நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கோவை பற்றின கருத்து கணிப்பு என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அதாவது 2024-25 பட்ஜெட் தாக்கல் முடிவடைந்திருக்கு. இப்போ நேற்றுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னா? போக்குவரத்துக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. 900 மினி பஸ் விடுறேன்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணி அது நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த தொழிலாளர்கள் அங்கே திருப்பூர் அந்த இது மாதிரி இருக்கிற கார்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் கார்மெண்ட்ஸுக்கு மேலே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அப்படியே டிஃபால்ட்டாக அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. அப்புறம் அந்த அரசு ஊழியர்களுடைய இது அதனோட லீவ் லெட்டர் கொடுத்து அதை நீங்கள் அதுக்கு பணம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இது மகப்பேறு அது கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இல்லை 12 lakh பேர் அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. பெனிஃபிட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நிறையா கொடுத்துருக்காங்க. ரயில்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நிறையா டெவலப் பண்ணுறாங்க. வந்தே பாரத் இது மாதிரிலாம் நிறையா பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட்ஜெட்டு பெஸ்ட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்காக கொஞ்சம் இந்த ரோடுகளை கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. பெண்களுக்கு உண்டான விஷயமெல்லாம் கொஞ்சம் நல்லதாக தான் படுத்துக்கிட்டு நல்லா பாராட்ட வேண்டிய விஷயமா தான் இருக்குது. சரி, நன்றிண்ணா. கருத்து கணிப்பு பசங்களை படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணட்டும். இன்றைக்கி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப இதாக மோசமாக போயிட்டுருக்குது. நீ வர்றதே அவங்களுக்கு நல்லபடியாக நல்ல இந்த இருக்கிற அரசாங்கம் நல்லபடியாக பசங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஃப்யூச்சருக்கு என்ன வழியாக பார்த்து பண்ணட்டும். அதுதான் மெயினாக எதிர்பார்க்குறோம் வந்துருக்குது. லைப்ரரி பண்ணுறது நல்ல விஷயந்தான். ரோட்டுக்கு மெயினாக நல்லது பண்ணணும். இங்கே வந்துருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு தான் இந்த ரோடு நம்ம ஊரில் இல்லை. வாகனங்கள் போக்குவரத்து வசதி ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு உண்டான ரோட்டு வசதி கிடையாது. இந்த நல்லா குண்டும் குழியுமா இருக்க ரோடு கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். விபத்துகள் கம்மியாகும். இந்த யூட்டர்ன் போகிற இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நேற்று கூட ஆக்சிடென்ட் பார்த்து ஆக்சிடென்ட் ஆகுது. நான் தெரியாமல் வண்டியை திருப்பி யூட்டர்ன் போடுறாங்க. அதுக்கு இன்னும் போக்குவரத்து கொஞ்சம் சரி ஒன்றும் நல்லா இருக்குது. அதுதான் நம்மளோட கான்செப்ட். வேறு ஒன்றும் இல்லை. படிக்கிற பசங்க நல்லபடியாக பண்ணட்டும். ஜென்ரேஷன் தான் முக்கியம். ஆனால் அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லைங்களா? அக்ரிகல்ச்சருக்கும் நல்லா அந்த பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா பட்ஜெட் போட்டிருக்கலாம். அப்படியே கம்மியாக பண்ண மாதிரி தான் விட்டுருக்குறாங்க. சொல்கிறதுக்கு தான் சூப்பர் பார்த்தோம். நானே படித்து பார்த்தோன்னா சூப்பர் அப்படின்னு அப்படின்னா அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு அந்த லீவு கொடுத்து நீங்கள் அதுக்கு லீவு எடுத்தாலுமே குறைந்த பேருக்கு லீவு எடுத்தாலும் பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க எக்ஸ்பெக்டேஷன் அதனுடைய மைனஸு ப்ளஸ் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ப்ளஸ்ஸாகவே போகலை. பட் அதுவும் இல்லாமல் சூப்பர் தான். அப்புறம் அதான் இதெல்லாம் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான்.